திகட சக்கர சமூகம் மைந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணியாவுரை திகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவான். பாரும்
தூணிலும் தாயி துரும்பிலும் தாயி வாரும் 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 தாயி சத்தியம் தாயி சிவம் தாயி சக்தி தாயி பக்தி தாயி சுந்தரம் தாயி ஈஸ்வரன் தாயி வாரும் 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 தாயி சிவன் தாயி விஷ்ணு தாயி பிரம்மா தாயி பஞ்சபூதம் தாயி இரக்கம் தாயி அடியவன் தாயி வாரும் 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 தாயி श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की कालकल्पमदनाय नमः ओम अन्नवस्त्राय नमः ओम आरोग्यसेनदाय नमः ओम धनमाङ्गल्यप्रदाय नमः ओम वृद्धिसिद्धिदाय नमः அள்ளித்தரும் பிள்ளையாரை கும்புகிறோமே அந்த ஆணையுடன் திருவடிகள் நம்பிடுவோமே அல்லமில்லா உள்ளத்தோடு வாழ்ந்திடுவோமே என்று காலத்தையும் வாழ்பவரை காண்பிடுவோமே அல்லமில்லா உள்ளத்தோடு வாழ்ந்திடுவோமே என்று காலத்தையும் வாழ்பவரை காண்பிடுவோமே பாபாய
அது என்னால் முடிந்ததும் உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்க ஆசைப்படுவேன். மகான்கள் சித்தர்கள் என்றால் யார், அவர்கள் எப்படி வந்தார்கள் என்று நீங்கள் ஒரு அளவு புரிந்து வைத்திருக்கிறவர்கள் நான் ஆசைப்படுறேன். எப்படி என்ன சொன்னால், ஒரு மகான் வருகிறார் என்ற அந்த உலகத்துக்கு. இப்போ பாபா ஒரு 100 வருஷத்துக்கு வந்திருக்கிறார். அவர் வந்த நோக்கம் ஏதாவது ஒரு பாதையாக இருக்கலாம். அவர் இந்த சமுதாயத்தை இந்த மனிதர்களை ஒரு கர்மா கூட இருக்கிறார்கள், அவர்களை ஒரு அளவுக்காவது அந்த கர்மாவை குறைச்சி அந்த ஆன்மாவை உணர்றதுக்கு ஒரு வழிகாட்டுறதுக்காக இருக்கலாம். அல்லது இந்த மக்கள்கள் ஒரு அன்பில்லாமல் ஒரு தர்மம் இல்லாமல் வாழ்கிறார்கள், அவர்கள் ஒரு நெறிப்படுத்துறதுக்காக அவருடைய அவதாரமாக இருக்கலாம். அதே போல ஒவ்வொரு மகான்களும் ஒவ்வொரு நோக்கத்துக்காக அவதாரப்படுத்தி வருகிறார்கள். ஆனால் இந்த மகான்களே உங்களுக்கு அவர்களுடைய நிலை 18 படி இருக்கும். அதாவது ஒரு படியிலிருந்து 18வது படி மட்டும் இருக்கும். ஆனால் அந்த ஒரு மகான் ஒரு படியில் வந்துட்டாலே ஒரு மகான் தான். அவருடைய சமாதி ஜீவ சமாதியாகத்தான் இருக்கும். அவர் ஆற்றலோடு தான் இருப்பார், அந்த பிரபஞ்ச சக்தியோடு தான் அவர் இயங்கிக் கொண்டிருப்பார். அவர் ஒரு மகான் தான். ஆனால் இங்கே மகான்கள், இந்த உலகத்தில் மகான்களில் எனக்கு சூட்சமத்தில் சரி ஒரு அளவுக்கு நான் எனக்கு தெரிஞ்சு கொண்ட அளவுக்கு வள்ளலார் தான் 17 படி சாதியிருக்கிறார். 17 படி அந்த அவர் தான் இங்கே மகான்களிலே 17 படியை தொட்டிருக்கிறார். அவர் 18வது படிக்கு முயற்சி செய்திருக்கிறார் என்றும், ஆனால் அந்த முயற்சி அவருக்கு என்னென்றதுன்னா ஒரு மகானாகிறது. இந்த உடம்பு நிறைய மாற்றங்கள், இந்த பிரபஞ்ச சக்தி அவர்களுக்கு அந்த உடம்புல நிறைய ஆற்றல் கொடுக்கும்போது அவர்களுக்கு அதை தாங்கிக் கொள்ளும் ஒரு சக்தி இல்லாமல் அவர்கள் இந்த உடம்பை விட்டாலும் அவர்கள் எப்படி அவர்கள் இந்த உடம்போடு இருந்து ஒரு வேலை செய்கிறார்களோ அதே போலே அவர்கள் இந்த உடம்பை விட்டாலும் கூட அவர்களுடைய சக்தி எந்த விதத்திலேயும் குறையாது. அது அந்த சக்தி தக்க வேலை செய்து கொண்டே இருப்பார்கள்.